ஆயனரும் சிவகாமியும் சிவிகையில் மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அரசர் என்னவோ ஆயனர்கிட்ட சிற்ப வேலைகள் பற்றி முக்கியமாக பேசணும்னு வர சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆயனர் அரசர்கிட்ட குதிரையும் இலை சின்னமும் கேட்குறக்காக வந்திருக்காருன்னு ஞாபகம் இருக்கா? இந்த வாட்டியாச்சும் கேட்குறாரா? இல்லை என்ன நடக்க போகுது பார்க்கலாம் வாங்க. சிவகாமியின் சபதம் அத்தியாயம் 15. ஒரு குதிரை. சக்கரவர்த்தியையும் இளவரசரையும் பார்த்த உடனே சிவகாமியும் ஆயனரும் சிவிகையிலிருந்து இறங்கி பயபக்தியோடு நடந்து வந்தாங்க. வந்து 2 பேரும் அரசரையும் இளவரசரையும் வணங்கினாங்க. ஆயனரே, வாங்க வாங்க. சிவகாமியும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? நல்லதா போச்சு. பிரயாணம்லாம் சௌக்கியமாக இருந்துச்சா அப்படின்னு அரசர் கேட்டார். அரசே, உங்கள் ஆட்சியின் கீழே பிரயாணம் எப்படி சௌகரியமாக இல்லாமல் போகும்? ரொம்ப சௌகரியமாகவே இருந்துச்சு அப்படின்னு ஆயனர் சொன்னார். ஆயனரே, இன்னைக்கு வேணால் சௌகரியமாக இருக்கலாம், ஆனால் இனிமேலும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது யுத்த காலம்ல. யுத்தம் முடிகிற வரைக்கும் சாலைகளில் சைனியங்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்ச காலம் இங்கேயே தங்கி இருக்கணும் அப்படின்னு அரசர் சொன்னார். இதை கேட்டதும் ஆயனருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோயோ, வீட்டில் அறகுறையாக செஞ்சு வச்சிருக்கிற சிலையெல்லாம் அப்படியே அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அரசே அப்படின்னு ஏதோ சொல்ல தொடங்கினாரு. அப்போ சக்கரவர்த்தி அவரோட குரலை கொஞ்சம் கடுமையாக்கி, மறு வார்த்தை வேண்டாம், நீங்களும் சிவகாமியும் நாளையிலேருந்து இங்கே தான் இருக்கணும், இதுதான் என் ஆணை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார். இப்படி அரசர் சொன்னதும் ஆயனர் நடுங்கி போயிட்டாரு. பல்லவேந்திரா, உங்கள் ஆணைக்கு மீறி மறுவார்த்தை ஒன்றுமே இல்லை, நாங்கள் இங்கேயே வந்துடுறோம் அப்படின்னு நடுங்கிட்டு ஆயனர் சொன்னார். ஆயனரே, இந்த வேலைகளை எவ்வளோ சீக்கிரம் செய்யலாமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிங்க. கோவில் வேலை பூர்த்தி ஆகிற வரைக்கும் நீங்கள் வேறு எந்த வேலையும் கவனிக்க தேவையில்லை. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த வசதியெல்லாம் உடனே செய்து கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அவசர உதவினாலும் நீங்கள் உடனடியாக குமார சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்பலாம். இனி சில காலத்துக்கு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் மாமல்லர்கிட்ட தான் தெரியப்படுத்தணும். ஏன்னா நான் நாளைக்கு போர்க்களத்துக்கு போகிறேன். நான் திரும்பி வர வரைக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்தோட சகல பொறுப்பையும் மந்திரி மண்டலத்தார் எல்லாரும் கூடி பேசி மாமல்லருக்கு கொடுத்துருக்காங்க. நாளையிலேருந்து மாமல்லர் தான் உங்களோட புதிய சக்கரவர்த்தி அப்படின்னு அரசர் சொன்னார். சக்கரவர்த்தி ஆயனர்கிட்ட இதை கொஞ்சம் கடினமான குரலில் தான் சொல்லிட்டு இருந்தார். அதனால் சிவகாமியும் கொஞ்சம் பயத்தோடு தான் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா. ஆனால் கடைசியாக அரசர் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் சிவகாமிக்கு வந்துச்சு பாருங்க சந்தோஷம். என்னது, அரசர் தனியாக போருக்கு போகிறாரா? மாமல்லர் போருக்கு போகலன்னு தெரிஞ்ச உடனேயே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பா, அரசரும் ஊரில் இருக்க மாட்டார், மாமல்லரும் போருக்கு போக மாட்டார், அவரை அடிக்கடி சந்திக்க நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு ரொம்ப குஷியாயிட்டா. அவளையே அறியாமல் அவள் முகத்தில் சிரிப்பு வந்துச்சு. இத்தனை ஆசையோட அப்படியே மாமல்லரை பார்த்தா. ஐயோ, இதென்ன, மாமல்லரோட முகம் கடுகடுப்பாக இருக்கே. ஏன் அவர் என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு? ஒருவேளை நான் இங்கே வந்ததே அவருக்கு பிடிக்கலையா? 2-3 தடவை சிவகாமி மாமல்லர் முகத்தை பார்த்தா. ஆனால் அவர் கொஞ்சம் கூட சிவகாமி பக்கம் திரும்பவே இல்லை. நேற்று தாமரை குளத்தில் அப்படியே கண்ணாலே என்னை விழுங்குற மாதிரி பார்த்தாரே, வீட்டுக்குள்ளே போனப்போ கூட எத்தனை முறை கண்ணாலேயே பேசினாரு. இப்போ என்னை பார்க்கவே பிடிக்காத மாதிரி நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னுலாம் யோசிக்க அவள் கண்ணில் கண்ணீர் தேங்கி வெளியே கொட்ட போகிற மாதிரி நின்றுட்டு இருந்தது. அப்படியே வேகமாக அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போய் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒதுங்கி நின்றுட்டா. ஆனால் நரசிம்மரோட மனநிலை உண்மையாக எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவருக்கு ரொம்ப கோபம்தான். ஆனால் யார் மேலே கோபம்னு அவருக்கே தெரியல. மாமல்லரோட உள்ளம் சிவகாமி மேலே காதல் கொண்டு தான் இருந்துச்சு. அவள் அங்கே வந்ததை பார்த்த உடனேயே அவ்வளோ ஆர்வமாக தான் இருந்தார். உடனே ஓடி போய் அவளை வரவேற்று கைப்பிடிச்சி சிவிகையிலேருந்து இறக்கி இங்கே கூட்டிகிட்டு வரணும் போல் இருந்துச்சு அவருக்கு. ஆனால் இதெல்லாம் நடக்க முடியாமல் போகவே அவரோட ஆசையெல்லாம் கோபமாக மாற ஆரம்பிச்சிது. அந்த கோபம் எல்லாத்து மேலேயும் வர ஆரம்பிச்சிது.
ஏண்டா இப்படி அரச குலத்தில் பிறந்தோம், ஒரு ஏழை சிற்பியோட மகனாக பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு தோன்ற அளவுக்கு கோவம் வந்துருச்சு. போர்க்களத்துக்கு போக முடியாதுன்னு அரசர் சொன்னப்போ சிவகாமி முகத்தில் ஏற்பட்ட சந்தோஷத்தை பார்த்து இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் யுத்தம் செய்ய போகாம அரண்மனையில் அடங்கி கிடக்கிறது அவமானம்னு ஏன் சிவகாமிக்கு புரிய மாட்டேங்குது? சரி, போருக்கு தான் போல, இவளையாச்சும் அடிக்கடி பார்க்க முடியுமானா அதுவும் இல்லை. அரண்மனைக்குள்ளேயே தான் இருக்கணும்னு அப்பா வாக்குறுதி வாங்கிட்டாரு. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இவ வேற இப்படி சந்தோஷப்படுறாளேன்னு நினச்சி அதிகமாக கோவப்பட்டுட்டு இருந்தாரு. இவங்க 2 பேர் மனசுல யுத்தன போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே அரசரும் ஆயனரும் தீவிரமாக பேசிட்டு இருந்தாங்க. ஆயனர் முகமே சரியில்லைன்னு கவனிச்ச அரசர், ஆயனரே, ஏதாச்சும் கோரிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்போ ஆயனர் தட்டு தடுமாறி, அரசே, எனக்கு ஒரு குதிரை வேணும் அப்படின்னு எப்படியோ ஒரு வழியாக கேட்டார். இதை கேட்டதும் அரசர், என்ன கேட்டீங்க? குதிரையா? ஆயனரே, இதுக்கு பதிலாக என் உயிரை கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன். இது போர்க்காலம்னு உங்களுக்கே தெரியும்ல. எத்தனை தூதர்கள் நாலா பக்கமும் போக வேண்டியது இருக்கு தெரியுமா? குதிரையை தவிர வேற ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு அரசர் சொன்னார். அதுக்கு ஆயனர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருந்தார். ஓ, உங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் போல. பல்லவ ராஜ்யத்தோட மகா சிற்பி ஒரே ஒரு குதிரை வேணும்னு கேட்டப்போ அரசரால் அதை கூட கொடுக்க முடியல அப்படிங்கிற பேச்சு எனக்கு வேண்டாம்ப்பா. உங்களுக்கு குதிரை தர, ஆனால் எதுக்குன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அரசர் கேட்டார். ஒரு முக்கியமான காரியமாக தான் அரசே, ஆனால் அதனால யுத்த காரியங்கள் தடைப்படுதுன்னா வேண்டாம் அப்படின்னு ஆயனர் சொல்ல, அந்த முக்கியமான காரியம் என்ன? எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் ரகசியமா? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல அப்படின்னு நைஸாக ஆயனர்கிட்ட விஷயத்தை கறக்க பார்த்தாரு அரசர். அரசே, ரகசியம்தான், ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னெலாம் இல்லை. அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிஞ்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போது அந்த ரகசியம் தெரிஞ்ச ஒருவர் நாகார்ஜுன பர்வதத்தில் இருக்கிற ஒரு புத்த சங்கிராமத்தில் இருக்காராமா. அதுக்காக தான் அப்படின்னு ஆயனர் சொல்ல, அட, இதை முன்னமே சொல்லியிருக்க கூடாதா? நான் கூட அதை தெரிஞ்சுக்க எவ்வளோ ஆசைப்பட்டேன். அஜந்தாவோட அற்புத சிற்பங்களை நேரில் பார்க்கணுங்கிற ஆசையால் வாதாபி அரசன் புலிகேசி கூட நட்பாய்க்கணும்னு கூடலாம் நினச்சனே. எல்லாம் பகல் கனவாக போச்சு. சரி, உங்களுக்கு குதிரை மட்டும் போதுமா, வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு அரசர் கேட்டார். பல்லவேந்திரா, ரிஷப இலச்சினை பதித்த பிரயாண சீட்டும் வேணும், இது யுத்த காலம்ல அப்படின்னு ஆயனர் கேட்டார். அதுவும் தரேன், ஆனால் இவ்வளோ முக்கியமான காரியத்துக்கு யாரை அனுப்ப போகிறீங்க? ஒருவேளை நீங்களே போக போகிறீங்களோ அப்படின்னு அரசர் கேட்க, ஐயோ பிரபு, எனக்கு குதிரை ஏறவே தெரியாது, என்னோட சீடன் ஒருவன் அனுப்ப போகிறேன் அப்படின்னு ஆயனர் சொன்னார். ஓ அப்படியா? பகைவர் படைகள் வர வழியில் போக வேண்டியது இருக்குமே, பேசாமல் இந்த வேல் அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இளவரசர்கிட்ட இருந்த பரஞ்சோதியோட வேலை வாங்கி கொடுத்தாரு. ஆயனர் கொஞ்சம் தயங்கி நிற்க, அட, ஏன் தயங்குறீங்க? இது உங்கள் சீடனோட வேல் தான். மத யானை கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றின அதே வேல் தான். பரஞ்சோதி இதை வாங்கிக்க கண்டிப்பாக தயங்க மாட்டான் அப்படின்னு அரசர் சொல்ல, ஆயனரையும் நரசிம்மரையும் சிவகாமியையும் பார்க்கணுமே அப்படியே ஆச்சரிய கடலில் மூழ்கி போயிட்டாங்க. ஆயனர் அப்படியே தட்டு தடுமாறி, அரசே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, புத்த பகவான் என் கனவுல வந்து சொன்னார். அன்னைக்கு உங்கள் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தவங்களை பற்றி கூட புத்தர் எனக்கு சொல்லியிருக்காரு. ஆயனரே, பல்லவ சக்கரவர்த்தியோட கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டாமல் சாம்ராஜ்யத்தில் ஒன்றுமே நடக்காது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு அரசர். உடனே ஆயனர் கை கூப்பி வணங்கி, அரசே, நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிருங்க, சித்திரக்கலை மேலே உள்ள ஆர்வத்தில் இந்த காரியத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னு தொண்டை அடைக்க சொன்னார். ஆயனரே, அஜந்தா ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கும் ஆர்வம் அதிகம்தான். நீங்கள் தாராளமாக பரஞ்சோதியை நம்பி அனுப்பி வைங்க. ஆனால் ஒன்று,
இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னு அந்த புத்த பிக்ஷுட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஏனோ தெரியல, புத்த துறவிகளுக்கு என் பேரில் சந்தேகம் ரொம்ப அதிகம். புத்த பகவான் மேலே எனக்கு இருக்கிற பக்தி அவங்களுக்கு தெரியல அப்படின்னு அரசர் கொஞ்சம் பூசி மொழுகினார். நாகநந்தி ஒரு ஒற்றன்னு சொல்லி ஆயனரை பயமுறுத்தருக்கு அவர் விரும்பலை. இது எல்லாத்தையும் பாறை பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்த சிவகாமியோட உள்ளத்துல பல எண்ணங்கள். இந்த சக்கரவர்த்தி எவ்வளோ சாதுரியமானவரா இருக்காரு. புத்த பிக்ஷு பத்தி நம்ம எச்சரிக்கை செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தா இவருக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கே. இவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது போல இருக்கே. ஒருவேளை நம்மளோட ரகசியத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரோ? ஒருவேளை இப்போ அதனால தான் மாமல்லர் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாரோ? நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சிட்டோமா அப்படின்லாம் என்னென்னமோ எண்ணி எண்ணி ஏங்கி போயிட்டா. இளவரசரை சீக்கிரமாக தனியாக சந்திச்சு கோவத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாதான் மனசு ஆறும் அப்படின்னு தோணுச்சு சிவகாமிக்கு. டக்குன்னு அவளுக்கு ஒரு யோசனை. கீழே இருந்த ஒரு காவிக்கட்டையை எடுத்து அந்த பாறையில் ஒரு சித்திரம் வரைஞ்சா. குளத்துல தண்ணீர் இருக்கிற மாதிரி வரைஞ்சு அதில் ஒரு தாமரையும் வரைஞ்சு பக்கத்தில் 2 தாமரை முட்டுகளையும் வரைஞ்சி வச்சிருந்தா. கூடவே குளத்தோட கரையில் ஒரு மான்குட்டியையும் வரைஞ்சா. வரையும் போதே ஓர கண்ணால் நரசிம்மரை பார்த்து அவரும் இவளை பார்க்குறாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரைஞ்சா. வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அமைதியானா. எப்படியோ நரசிம்மர் இதை பார்த்துட்டு கரெக்டாக தாமரை குளத்துக்கு வந்து சேர்ந்துருவாருன்னு நம்பிக்கை வந்துச்சு. மற்றவங்களுக்கு வேணால் இது வெறும் ஒரு கிறுக்கலாக தெரியும். ஆனால் உண்மையிலேயே நரசிம்மருக்கு நம்ம மேலே ஆசை இருந்துச்சுன்னா தாமரை குளத்துக்கு அவரை வர சொல்கிறேங்கிறத கரெக்டாக புரிஞ்சுட்டு வந்து சேர்ந்துருவார் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தா. அன்னைக்கு சாயந்தரம் அரசரும் இளவரசரும் அங்கேருந்து கிளம்பி கோட்டைக்கு போக தயாரானாங்க. அப்போ இளவரசர் சிவகாமி நின்றுட்டு இருந்த பாறை கிட்ட போய் பார்த்தாரு. அங்க இருந்த அந்த சித்திரத்தை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு. அதுல இருந்த தாமரை மலர் போலவே அவரோட முகமும் மலர்ந்துருச்சு. சிவகாமி தாமரை குளத்துக்கு கூப்பிடுறான்னு புரிஞ்சிச்சு. இவரும் அதே காவிக்கட்டையை எடுத்து மானுக்கும் தாமரைக்கும் நடுவில் ஒரு வேல் வரைஞ்சி வச்சாரு. இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுல. இன்னும் போக போக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அடுத்த எபிசோடில் பரஞ்சோதியோட பயணம் ஆரம்பிக்க போகுது. எதிர்பார்க்காத சம்பவம்லாம் நடக்க போகுது. எல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.